ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் மை லாட் படத்தோடைய ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். மை லாட் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்ச உடனே ஒரு பெரிய கோர்ட் ரூம் ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்த நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றத்தை படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே படக்குழுவினரை கொடுத்துட்டாங்க. ஏன்னா கோர்ட் ரூம் ட்ராமா ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அப்போ இந்த படம் எதை பற்றினது அப்படின்னு சொன்னால் ஹியூமனிட்டி பேசுது இந்த படம். அப்புறமா கிரீடினஸ் அதை பற்றி பேசுது, மெடிக்கல் மாஃபியா அதை பற்றி பேசுது. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை ஒரே படத்தில் டம்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப இன்டென்ஸாக. அதுதான் படத்துடைய ஒரு கோர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சசிகுமார் அண்ணன் ரீசெண்ட் டைமில் யாரோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நடிங்க, பயங்கரமாக உங்களுக்கு ஒரு நேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அயோத்தி, டூரிஸ்ட் ஃபேமிலி, நந்தன் அப்படின்னு சொல்லி வரிசையாக பண்ண நம்ம சசி அண்ணன் இந்த படத்துலையும் ஸ்ட்ராங்காக நம்பியிருக்கிறாரு. இந்த கண்டென்ட் நம்மளுக்கு பயங்கரமாக பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேர் வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன தான் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அந்த படத்துடைய அந்த கோர் எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது மக்களோட கனெக்ட் ஆகும். மற்றபடி அந்த கோர் கண்டென்ட்டில் எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல், ஒரு எமோஷன் கனெக்டே இல்லாமல் பெர்ஃபார்மர் ஆர்டிஸ்ட் என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் டேய் என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற லெவலில் தான் எல்லோரும் படம் பார்ப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக அதே தான் இந்த மயிலாட் படத்துக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பல இடங்களில் உண்மையிலேயே சசிகுமாரனுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், முத்துச்சிற்பி அந்த கேரக்டருக்கு ஆப்டாகவே அவர் பொருந்திருக்கிறாரு. அதுவும் எனக்கு இந்த நந்தனுடைய ஃபீல் இருந்த மாதிரியே எனக்கு ஒரு மைண்டில் இருந்தது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த லுக் வைஸ் அப்படி இருந்தாது அப்படின்றதுனாலையா அப்படின்றது நம்ம கரெக்டாக பிரிஞ்சு பார்க்க முடியல. அதே மாதிரி படத்தில் ஹீரோயின் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரோலை சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பட் பெரிய லெவலில் அவங்களுக்கு அப்படியே பூமாய் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஷான் ரோல்டன் அவருடைய பிஜிஎம் சில இடங்களில் நல்லாயிருக்கு, பல இடங்களில் பார்த்திங்கன்னா சும்மா எம்டிஆர் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஒருவேளை டேரக்டர் அப்படி கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த சீக்வன்ஸ் எம்டிஆர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பல இடங்கள் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி இதில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸோ அல்லது கண்டென்ட் வைஸோ ஒரு இம்பேக்ட் தரக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி, எனக்கு அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு கேரக்டருமே கனெக்ட் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, ஏதாவது ஒரு கேரக்டரை பின்பற்றி போகலாம் அப்படின்னு பார்த்தா எந்த கேரக்டருமே பின்பற்றி போக முடியல. அந்த மாதிரி தான் இடியாப்ப சிக்கல்கள் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயில் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு தெளிந்த நீரோடையாக கொடுக்க வேண்டிய ஸ்க்ரீன் பிளே பல விஷயங்களை உள்ளே டம்ப் பண்ணியிருக்கிறாங்க. வழக்கமாக அவர் எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும் இல்லையா ராஜமுருகன் அவர்களுக்கு, அந்த ஸ்டோரி டெல்லிங்கை தான் மறுபடியும் ரெப்ளிகா எடுத்து வச்சுருக்காரு அப்படின்றது தான் இந்த ஸ்க்ரீன் பிளே பார்க்குறப்ப நமக்கு தோணுச்சு. நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரே சலிப்பாக இருக்குது தலைவரை அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். பட் ரொம்ப ஸ்லோ பேர்னிங் சோசியல் மெசேஜ் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது லாஜிக்லாம் இருக்கக்கூடாதுங்க, இது எப்படிங்க நடக்கும் அப்படிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க மாட்டேன், ஜஸ்ட்டு ஒரு சினிமா மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். பட் படம் ஸ்லோவாக தான் இருக்கும், நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கமர்ஷியல் சினிமா லவர்ஸ் தயவு செஞ்சு இந்த படம் ஓடக்கூடிய தியேட்டர் பக்கம் நீங்கள் எட்டி கூட பார்த்துறாதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் இந்த மயிலாட். நிறைய இடத்துல நமக்கு அது எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கண்டிப்பாக வந்துச்சு. அதுவும் சென்ட்ரல் மினிஸ்டர் அவங்களுடைய அந்த ஸ்டோரி அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஓ மை காட், அரசியல்வாதிக்கும் இப்படி தான் நிலைமையாடா அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்தால் கூட அது ஐயோ அப்படின்னு சொல்லி இந்த பரிதாபம் அந்த மாதிரியான எமோஷன் எதுவுமே கனெக்ட் ஆகலை அப்படின்றது தான். அதுவும் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. வேறு லெவல் சிரிக்காமல் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. இது எதை நம்பி இப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒன்று, நீங்கள் பொலிட்டிக்கலி ஃபுல்லாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இதிலே ஃபுல்லாக கொடுத்துடணும். இல்லை ஒரு காமன் மேன் அவனுடைய வழியை மட்டும்தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வழியை மட்டும் சொல்லியிருக்கணும். அவன் ஒரு உண்மையை வெளிக்கொண்டுறதுக்காக இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணான் அப்படின்னு சொன்னால் இங்கே பெத்தட்டிலே அடித்து ரியாலிட்டியில் அப்படி தானே நீங்கள் இது நான் பொய் சொன்னப்பா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் அது எப்படி சரி ஓகே சினிமாலையாவது நல்லது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசித்து வச்சுருக்கிறதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் கொஞ்சமாவது ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகணும்ல, கனெக்ஷனே இல்லையே. அதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பார்த்தேங்க. மொத்தத்தில் மை லாட் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் படத்தை பார்த்தோன்னே நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே
மை லார்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும் அப்படின்றதுக்காகவே வச்ச மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு மக்களே. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 3.25 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை உடனே பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.